இந்த வகுப்புல நம்ம சூரிய குடும்பம் மற்றும் வான மண்டலம் பற்றி ஒரு குறிப்பு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம இந்த ஜோதிட வகுப்பு ஆன்லைன்ல அட்டன் பண்றதுக்கு என்ன விதிமுறை, என்னென்ன நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜோதிடம் என்றால் என்ன, ஜோதிடர் என்பவர் யார், ஜோதிடம் என்பது ஒரு அறிவியலா ஒரு கலையா என்பதை பார்த்தோம். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன, எப்படி அது வேறுபடுகிறது என்பதையும் ஒரு நாம் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்லயே போடலாம், இல்லைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்னு இருக்கும், அதுலயே போடலாம். வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தனியா கூட போடலாம். அடுத்து வர்ற வீடியோ லிங்க்ல நம்ம ரெக்கார்டிங்லயே அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் சூரிய குடும்பம் என்றால் என்ன, வானமண்டலம் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் ஆராய இருக்கிறோம். சூரிய குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு கிரகங்கள் இருக்கு. வான மண்டலத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது? இப்ப இந்த படத்துல நான் காட்டுறதுல ஆங்கிலத்துல இருக்கு, நான் தமிழ்லையும் சொல்றேன். நமக்கு தமிழ்ல தான் ஜோதிட வகுப்பு இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். இருந்தாலும் ஆங்கிலத்து வார்த்தைகள் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா இப்ப எல்லாம் கன்சல்டன்சி, அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி ரொம்ப வெஸ்டர்ன்ஸ்ல இருந்து அதிகமா வருது, நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து வருது. அதனால ஆங்கில வார்த்தைகள், சமஸ்கிருத வார்த்தைகள் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. சூரியன் மிகவும் அருகில் உள்ளது மெர்க்குரி, அடுத்து வீனஸ், அதாவது புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் தான் பூமி என்பது உள்ளது. அதற்கு பிறகு இருப்பது செவ்வாய். இந்த வட்ட வளையம் பார்த்தோம்னா மார்ஸ்னு போட்டிருக்கு செவ்வாய். அதற்கு பிறகு உள்ளது ஜூபிட்டர், குரு. அதற்கு பிறகு சனி, சாட்டர்ன். அதுக்கு பிறகு யுரேனஸ், நெப்டியூன்ங்கிற கிரகங்கள் இருக்கு. இதை தவிர பல கிரகங்கள் இருக்கு. இது தெரிந்தது, பெயர் வைக்கப்பட்டது. இன்னும் அறிவியல் ரீதியாக சயின்டிபிக்கலா அஸ்ட்ரானமி அப்படிங்கிற இதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க விண்வெளியில. அது கிரகங்கள் வந்து போகுது, வட்டம் வளைய மாதிரி தெரியுதுங்கிறாங்க. இன்னும் நிச்சயமாக இருந்தாலும் இதையும் தாண்டி கிரகங்கள் இருக்கலாம், இருக்கின்றது. இருந்தாலும் அது நம்ம பாடப்பகுதியில வரல, ஜோதிடம்ங்கிற கட்டுக்கோப்புல வரல. அதுல ஒரு டாக் இருக்கு, என்னன்னா கிரகங்களுக்கு கை கால்கள் இல்லை. அது உண்மைதானே? இப்ப படத்துல பார்த்தாலே தெரியுது, கை கால்கள் இல்லை. கண்ணு இருக்கா? கண்ணு இல்லை. அது தத்தமாக விண்மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய இழுவை சக்திக்கு ஏற்ப, கால சூழலுக்கு ஏற்ப அது தமது சுற்றளவை மாற்றிக்கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறது. இதற்கு பார்வை இல்லை, கை கால்கள் இல்லை, முண்டமாகவும் தண்டமாகவும் இருக்கிறது. அது உண்மை. இதனால் எப்படி ஒரு நபரின் வாழ்நாளில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய கேள்வி உண்டு. கிரகங்கள் அனைத்தும் தண்டங்கள், முண்டங்கள், அது தந்தமாக விண்மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் டாக். ஆமா, அதுவும் உண்மைதான், ஒத்துக்கொள்ள வேண்டியது. சில மாற்றங்கள் நமது வாழ்க்கையில நடக்குது, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடக்குது. சில பேரை சந்திக்கிறோம், சில பேரை சந்திச்சா வெறுப்பு வருது, சில பேர் சந்திச்சா சந்தோஷம் வருது. திடீரென்று ஆன்மீக நாட்டம் ஏற்படுகிறது, திடீரென்று ஆன்மீகமே இல்லை என்று சொல்வதற்கான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது? திடீரென்று மனசு கஷ்டப்படுது, திடீரென்று சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வர்றாங்க, திடீரென்று எல்லாரும் அறுத்துட்டு போறாங்க, தனித்து விடப்படுகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி நடக்குது?
ஒருத்தருக்கு வண்டியே ஓட்டத் தெரியாது. சின்ன பையன் தான். 6த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். பைக் ஓட்டவே தெரியாது. வண்டியே ஓட்டத் தெரியாது. சைக்கிள் தான் ஓட்டத் தெரியும். அத வச்சுக்கிட்டு நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்னு கேட்கறான். குடுத்தோம்னா, 1 கியர், 2 கியர் சொல்லிக் குடுத்தோம்னா, அதுக்கப்புறம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். அவன் எங்கேயும் டிரைவிங் ஸ்கூல்லாம் போல. அது யாரு கத்துக் குடுத்தது? அவரு அது எப்படி கற்றுக் கொள்கிறார்கள்? 2 ரவுண்டு தான் போனான். அதுக்கப்புறம் அவன் பைக் அழகா ஓட்டிட்டு இருக்கான். ஒருத்தர் டான்ஸ் கிளாஸ்க்கே போகல. ஆனா வெஸ்டர்ன் டான்ஸ் பிரமாதமா ஆடுறான். டான்ஸ் கிளாஸ்க்கே போகல. டான்ஸ் கிளாஸ்ன்னு அப்படி ஒண்ணு இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா வெஸ்டர்ன் டான்ஸ் பிரமாதமா ஆடுறான். அந்த கலை அவனுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி அம்மாவுக்கு மருத்துவத் துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அவங்க பெரிய மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கல. இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. சில மூலிகைகள அரைத்து குடிக்கிறார்கள். ஏதாவது ஒரு நாடி துடிப்பெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த கலை எப்படி வந்தது? இப்ப ஏதோ ஒரு காலத்துல நம்ம கத்துக்கிட்டது, நமக்கு அடுத்த பிறவில தொன்று தொட்டு வருகிறதுங்கிறது தான் உண்மை. ஏதோ ஒரு காலத்துல நம்ம பார்த்த மனிதர்கள், அது முன்பிறவியா இருக்கலாம், அல்லது நேற்றாகவும் இருக்கலாம். நேற்று என்பது முற்பிறவி தான். நாளை என்பது மறுபிறவி தான். தூங்கி எந்திரிச்சுட்டோம். அதே மாரி தான் இறப்பு என்பது நடந்து மறுபிறவி நடக்கிறது. ஒருவன் ஒரு யுகத்தில் கற்ற கல்வி அவனைத் தொடர்ந்து வருகிறது. ஒருவன் பல நபர்களிடம் செய்த வாக்குவாதங்களோ, அல்லது நன்முறை சாஸ்திரங்களோ அவனைத் தொடர்ந்து வருகிறது. அது எப்படி எங்கு பதியப்படுகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பல சித்தர்கள் அதை கேட்கிறாங்க. பட்டினத்தார் கேட்கிறார், நான் ஒண்ணுமே பண்ணல. ஒரு இடத்துல சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். காவலாளிகள் என்னை தூக்கிக் கொண்டு வந்தார்கள். கேட்டால் என் கழுத்தில் ஒரு முத்து மாலை கிடைக்கிறது. உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார்கள். அரசு அங்க அவையில் நிறுத்தப்படுகிறேன். அரசர் தண்டனை கொடுக்கிறார். கழுவேற்றுவதற்காக தண்டனை கொடுக்கிறார். நான் இந்த ஜென்மாவில் நான் அந்த காரியத்தை செய்யவே இல்லை. என் செயலாவது இனி ஏதொன்றும் இல்லை அப்படின்னு ஒரு குறள் சொல்றார். கழுவேற்றுறதுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. என் செயலாவது வேறொதும் இல்லை. இதுக்கு முன்னாடி செய்த ஏதோ ஒரு பாவத்தினால் தான் இந்த வினைகள் எனக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவர் யூகிச்சு சொல்றார். உணர்ந்து சொல்கிறார். என்று உணரப் பெற்றேன்னே சொல்றார். தெரிய பெற்றேன். எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்றுதான் உணரப் பெற்றேன் அப்படிங்கிற வார்த்தையோட சொல்றார். சோ எங்கோ ஒரு இடத்தில் நாம் செய்யும் செயல்பாடுகள் அனைத்தும் பதியப்படுகிறது. அது குறிப்பிட்ட காலத்துல அது வெளிப்படுகிறது. அது எங்கு நடக்கிறது? ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு. ஒருத்தர் எழுதியிருக்காரு. பட் ரஜினி வாயில இருந்து அது வெளிப்படுவதாக வரும். அது என்ன படம்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க. நான் இங்க வந்து இந்த இடத்துல வந்து பேசுவேன்னு நினைக்கல. நான் திட்டம் தீட்டி இன்று வந்து பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் இங்கு வந்து பேச வேண்டும் என்பது இருக்கிறது. அதனால அங்க வந்து பேசுறேன் அப்படின்னு ஒரு படத்துல டயலாக் சொல்லுவார். கடைசி ஒரு 10, 15 நிமிடம் அந்த டயலாக்னாலே அந்த படம் வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க. வெற்றி அடைந்ததாக சொல்லுவார். ரொம்ப ஃபீலிங்கான டயலாக். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுவார். அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து நான் ஒரு ஸ்கூல்ல போய் பேசுற மாரி ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. நான் அந்த ஸ்கூல்ல வந்து பேசுவேன்னு நான் திட்டமிடவே இல்ல. அப்படி என்றால் எப்படி நடக்கிறது? சோ இது எங்கேயோ ஒரு இடத்துல பதியப்பட்டுள்ளது. சித்த புருஷர்கள் ஆராய்ந்து நமக்கு மேல் ஒரு சக்தி உண்டு. அது இறைவனாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு பிம்பமாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு உணர்வுகளாகவும் இருக்கலாம். நமக்கு மேல் ஒரு சக்தி உண்டு என்பதை தீர்மானித்தார்கள். அது சிவனாகவோ, பெருமாளாகவோ, இயேசு கிறிஸ்துவாகவோ, அல்லாஹ்வோ ஏதோ ஒரு சக்தி உண்டு. அது ஒளி பிம்பமாக இருக்க வேண்டும் என்று கருதினார்கள். ஏன்னால் சூரியன் தான் அவர் முதலில் பார்த்த சக்தி. ஏன்னால் சூரியன் உதயமாகும் பொழுது நமக்கு சக்தி ஒவ்வொரு உயிர்களுக்கும் சக்தி வருகிறது. ஆனால் சூரியன் தான் முதல் கடவுள் அப்படின்னு வணங்க ஆரம்பித்தார். பிறகு மிக பிரம்மாண்டங்களை பார்த்து அதிர்ந்து போய் வணங்க ஆரம்பித்தார்கள் மலைகள். சின்ன விதை, கையளவு கூட இல்ல. எறும்பை விட சிறிதாக இருக்கிறது ஒரு விதை, ஆலம் விதை.
அது வளர்ந்து பல விருட்சமாக எடுக்கிறது. அது எப்படி வளர்கிறது என்று ஆராய்ந்தார். அப்ப மரம்தான் தெய்வம் அப்படின்னு வணங்க ஆரம்பிச்சாங்க. சூரியன் கடவுள், மலை கடவுள், மரம் கடவுள் அப்படின்னு வணங்க ஆரம்பித்தார்கள் நமது முன்னோர்கள். சித்தர்கள் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன என்று ஆராய்ந்தார்கள். இரவு நேரத்தில் ஒளி கொடுக்கிறது சந்திரன். பகல் நேரத்தில் ஒளி கொடுக்கிறது வெப்ப ஆற்றலை கொடுக்கிறது. விட்டமின் டி எல்லாம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்திலேயே வெப்ப ஆற்றலை கொடுத்து உயிர்ப்பிக்கிறது. சூரியன், சந்திரன் தான் முதல் கடவுள்கள். சூரியன் ஆண் கடவுளாகவும், சந்திரன் பெண் கடவுளாகவும் வணங்க ஆரம்பித்தார்கள். அதான் பௌர்ணமி கிரிவலம்ங்கிறது காலம் தொட்டு இப்ப வந்துட்டு இருக்கு. ஆணையும் பெண்ணையும் சரிநிகர் சமமாக வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். இந்த சூரிய மண்டலத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கலாம். சம்பந்தம் உண்டு. சூரியன், சந்திரன், ஒளி, இது கிரகங்களாவே சொல்லலாம். இது ஒளி. ஒளி கிரகங்கள்னா சொல்லிக்கலாம். சோ இந்த சூரியனும் சந்திரனும் எங்கிருந்து ஆற்றல் பெறுகிறது, எப்படி இந்த ஆற்றல் பிரதிபலிக்கிறார்கள், இந்த சூரியனும் சந்திரனால் எப்படி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா? கிரகங்கள் அது பாட்டுக்கு தானே இருக்கு. கோள்கள் என்று சொல்லக்கூடியது அது பாட்டுக்கு தானே இருக்கு. எப்படி அந்த ஆமாம், சூரியன் உதிக்கிறது, நல்லா 12:30 மணிக்கு வெயில்ல நடந்து போனோம்னா வேர்க்கிறது, சூடு தாங்க முடியல. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு பௌர்ணமி நேரத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அலைகள், கடல் அலைகள் நல்லா அருமையா வீசுது. காற்று எல்லாம் இவங்க இருந்து நல்ல தென் காற்று அடிக்குது, மென்மையான காற்று அடிக்கிறது. இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு ஆராய்ஞ்சாங்க. அப்ப சில கோள்களால் நமக்கு வாழ்க்கையில் நடப்பது தனி நபர்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், ஒவ்வொரு உயிரற்ற ஜீவன்களுக்கும் அதனுடைய வாழ்நாளில் நடப்பது அனைத்தும் எங்கோ ஒரு இடத்தில் பதியப்படுகிறது. கரெக்டா காம்பாக்டா எங்கேயோ ஒரு இடத்துல பிக்ஸ் ஆகுது. இது எதனால் நடக்கிறது என்பது சித்த புத்தர்கள் மௌன அலையிலிருந்து, மௌன காலத்திலிருந்து, தியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த அனுபவத்திலிருந்து பதியப்பட்டதுதான் இந்த கிரகங்கள். இந்த கிரகங்களுக்கு உண்மையிலேயே பார்வை இல்லை, கை கால்கள் இல்லை. அது நடப்பதாக நாம் யூகித்துக் கொள்கிறோம். சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்பது நாம் அறிவியல் சொல்வது. ஆனால் உண்மையில் சூரியன் நகர்வதே இல்லை. பூமிதான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. சூரியன் கிழக்கில் உதிப்பதாக தோற்றம் அளிக்கிறது. நம்ம காலில் முள்ளு குத்திருச்சுன்னா காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே முள்ளு இருக்கிற இடத்துல நம்ம போய் கால் வச்சுட்டோம்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு. அப்படிதான் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கில் மறைகிறது. சூரியன் உதிப்பதோ மறைவதோ இல்லை. ஜோதிட அன்பர்களே, பூமிதான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுவதால் சூரியன் உதிப்பதாக ஒரு தோற்றம் அளிக்கும். அதே போல்தான் அனைத்து கிரகங்களும் தமது வேலையை ஈர்ப்பு சக்தியா மூலமாக வானமண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. சிலது மெதுவா சுழலுது, சிலது வேகமா சுழலுது. அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அது செயல்படுது. ஒன்று நகர்ந்தால் அதற்கு கால்கள் உண்டு என்று உருவகப்படுத்தி வைத்துள்ளோம். அவ்வளவுதான். தனி மெதுவா நகர்வாரு, அதனால அவருக்கு ஒரு கால் நொண்டி அப்படின்னு நம்ம உருவகப்படுத்தி வச்சு. செவ்வாய் கிரகம், மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் சிவப்பு வடிவத்துல, செந்நிற வடிவத்துல இருக்கான். இப்ப அறிவியலும் அதை நிரூபிச்சிருச்சு. அதனால் சிவப்பு அதுக்கு பிடித்த நிறம் அப்படின்னு சொல்லி வைத்து, செவ்வாய்க்கு பிடித்த நிறம் செவ்வரளி பூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிவப்பு கலந்தது அனைத்தும் பிடிக்கும். குருவுடைய அந்த ஜூபிட்டர் என்று அழைக்கக்கூடிய கிரகம் மஞ்சள் வடிவில் இருக்கு, அதனால மஞ்சள் அதற்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம உருவகப்படுத்தி தான் வச்சிருக்கோமே தவிர, ஆமா அது உண்மைதானே. இப்ப ஒருத்தர் மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு, அவருக்கு மஞ்சள் அடிக்கடி மஞ்சள் சட்டை போடுறாரு, அவர் மஞ்சள் பிடிக்கும்னு தானே நம்ம உருவகப்படுத்திக்குவோம். அதான உண்மை. சில பேர் பாக்குறது ரொம்ப தெளிவா இருக்கார், தெளிச்சியா இருக்கார், மகம் பிரகாசமா இருக்கு. ஸோ நம்ம உடனே நம்ம நம்மளுடைய கருத்துக்கோளை அதுல வைப்போம். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படி வச்சாங்க. ஒருத்தர் நடந்து போறாரு, வெயில் படுது, அவருடைய நிழல் எங்க படியும்? அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நிழல் மாறி மாறி விழுகும். ஒரு வாட்டி முன்னாடி விழுகும், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பின்னாடி விழுகும், நிக்கிற இடத்துலயே விழுகும்.
கொஞ்சம் நின்னு கொஞ்சம் உயரமா கூட சில நேரத்துல நம்ம விட உயரமா விழுகும். நடந்து போற நபரை விட உயரமா விழுகும். சூரியன் இருக்கிறத எடுத்து அதை தான் நம்ம கிரகத்தின் பார்வை என்று உருவகப்படுத்தியுள்ளோம். ஏதோ ஒண்ணு நம்ம பார்க்கறதுனால தான் அங்க நிழல் விழுகுது. ஒரு ஒளி பிழம்ப பாக்குது. அதை பார்வை என்று உருவகப்படுத்தியிருப்பாங்க. அதனால் யாராவது நமக்கு கிரகங்களால் நமக்கு எப்படி வாழ்க்கை மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கள் அடிக்கடி இந்த விவாதங்கள் வைப்பாங்க. சூரியன் வந்தா வேர்க்குதா இல்லையா? மாலை நேரத்துல குளிர் காற்று அடிக்கிறதா இல்லையா? நல்ல ஒரு தன்மை இருக்கதா இல்லையா? பௌர்ணமி நேரத்துல அலைகள் ஏற்படுதா இல்லையா? இல்ல சார், சூரியன் இருக்கிற எல்லா இடத்துலயும் வேர்க்குமா? இல்ல. அது உண்மைதான். பட் இருந்தாலும் அந்த ஒளி, அந்த தாக்கம் ஏற்படுதா இல்லையா என்பது. சோ அதே மாரிதான் அனைத்து கிரகங்களின் தாக்கமும் வாழ்க்கையில், மானிட வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது சித்த புருஷர்களின் வாக்கின் மூலமாக ஏற்பட்டது. இதை ஒரு ஜோதிடர் ஆராய்ந்து சில விதிகளுக்குட்பட்டு அவருடைய வாழ்நாளில் என்ன நடக்கும் என்பதை கணிக்கிறார். இந்த மாதிரி சூரிய குடும்பத்தில் பல்வேறு கிரகங்கள், கோடானு கோடி நட்சத்திரங்கள் உண்டு. இதில் குறிப்பிட்ட கிரகங்களின் மூலம் தாக்கம் ஏற்படுகிறது. இப்ப சூரியனால் தாக்கம் ஏற்படுகிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நல்லா அனுபவிச்சிருக்காங்க வெயில் காலத்தையும். வெயில் அதிகமா இருக்கிறது இந்தியாவுல, அதுவும் தென் அட்சரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. வட அட்சரேகை, தென் அட்சரேகைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சூரியனுடைய தாக்கம் அதிகமாக அனுபவிப்பது தென் மாநிலத்தில் உள்ளவர்கள். கண்டிப்பா தெரியும் சூரியனின் தாக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தின் தாக்கமும் வாழ்நாளில் ஏற்படுகிறது. எந்த கிரகமும் நன்மையையோ தீமையையோ செய்யாது. அதாவது நல்லவர்களோ கெட்டவர்களோ அல்ல. நல்ல கிரகம் கெட்ட கிரகம் எதுவுமே இல்லை. சனி நம்ம கெட்ட கிரகமும் நாமளா உருவகப்படுத்துகிறோம். சனி செய்யற நல்லது வேற எந்த கிரகத்தாலும் செய்ய முடியாத நன்மையை சனி செய்வார். அது சில குறிப்பிட்ட ஜாதகருக்கு அப்படி அமையும். சில குறிப்பிட்ட ஜாதகருக்கு குரு ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனா சில குறிப்பிட்ட ஜாதகருக்கு குருவே ரொம்ப தீமையை செய்வார். அதனால எந்த கிரகமும் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் என்பதே இல்லை. அதனால் ஜோதிட அன்பர்களே, இதை நாம் முழுமையாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிரகங்களால் நன்மையோ தீமையோ நடப்பது இல்லை. ஒவ்வொருவரும் தாம் செய்யும் வினைகள் எங்கோ ஒரு இடத்தில் பதிவு வைக்கப்படுகிறது. அது வானமண்டலம் என்று ஒரு கருத்து உண்டு. அந்த வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களால் நாம் செய்த வினைகள் அங்கு பிரதிபலித்து இங்கு வருகிறது. எவ்ரி டெபிட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கரஸ்பாண்டிங் கிரெடிட்னு அக்கௌண்ட்ஸ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று சொல்லுவோம். இந்த எதிர்வினை எப்படி ஏற்படுகிறது, அந்த ரெஃப்ளெக்ஷன் எப்படி ஏற்படுகிறதுங்கிறது தான் கிரகங்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடப்பதில்லை. நாம் செய்யும் வினைகள் கிரகங்களின் மூலம் பிரதிபலிக்கப்பட்டு எதிர்வினையாக நமக்கு நடக்கிறது. அதனால் இந்த சூரிய குடும்பம் பற்றி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சூரிய குடும்பங்கள் நாம தான் கண்ணுக்கு தெரியறத வச்சுக்கிட்டு சொல்றோம். ஆனால் இது மாதிரி வான மண்டலத்தில் 224 சூரிய குடும்பங்கள் இருப்பதாக சைவ சித்தாந்தத்தில் பல சித்த புருஷர்கள் பதிவு செய்துள்ளார். 224 நம்ம ஒன்ன வச்சுட்டு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சியே மிக பெரும் கடலாக உள்ளது. 224 சூரிய குடும்பங்கள் உண்டு. ஜோதிட அன்பர்களே, நாம் கேட்டு அறிந்தது சூரிய குடும்பம் பற்றி, பல கிரகங்கள் பற்றியும் கேட்டார்கள். இதில் மொத்தம் 9 கிரகங்கள் நம்ம ஜோதிட ஆராய்ச்சியில எடுத்துக்கிறோம். அதில் 9 கிரகங்கள் உண்மையிலேயே 9மே கிரகங்கள் அல்ல. 5 தான் கிரகங்கள். 2 ஒளி பிளம்புகள். சூரியனும் சந்திரனும் ஒளி பிளம்புகள். ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள். இது உண்மையிலேயே கிரகங்கள் இல்ல, நிழல்கள். ஒரு வட்டப்பாதையில் ஏற்படுகின்ற நிழல்கள், மடைப்புகள் எல்லாம் கிரகங்கள். ராகு கேது. அப்ப இந்த 9 கிரகங்கள்ல 4 கோள்கள் விடுபட்டு போயிருது. ஆக்சுவலா அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு வகையான நட்சத்திரங்களே.
ஒளி நட்சத்திரங்கள் தான் சொல்றோம். மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் ஒளி நட்சத்திரங்கள். ஒளி நட்சத்திரங்கள். ராகுவும் கேதுவும் நிழல்கள். இப்ப மிச்சம் இருக்கிறது 5 தான் கிரகங்கள், கோள்கள். அதில் புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இந்த 5 இது. இப்ப மொத்தம் 5 பிளஸ் 2 ஒளி நட்சத்திரங்கள் பிளஸ் 2 நிழல் கிரகங்கள் சேர்த்தா 9 கிரகங்கள் வருது. இதை வைத்துதான் நாம் அடிப்படை ஜோதிடமாக எடுத்து பார்க்கிறோம். இதுல மாந்தி என்ன சார் வரும்? மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. கேரளாவுல பார்க்கறாங்க. அதுவும் பார்ப்போம். மாந்தி என்பது சனியின் துணைக்கோள். சனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு துணைக்கோள். சனியின் மகன் என்றும் சொல்கிறார்கள். அது உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். இதையும் பார்ப்போம். சோ இந்த மாதிரி இந்த யுரேனஸ், நெப்டியூன் அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கூட கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கோள் வருது அப்படின்னு சொல்லலாம். பட் மனிதனின் வாழ்க்கையில் மனிதனின் வாழ்க்கையில் மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினம், உயிரற்ற ஜீவன், ஒரு நிறுவனத்துக்கும் நம்ம ஜாதகம் எழுதி கணிக்கலாம். ஒரு மரத்திற்கும் ஜாதகம் எழுதி ஆராய்ச்சி பண்ணலாம். சோ உலகில் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களுக்கும் இந்த கிரகங்களின் மூலம் தாக்கம் உண்டு என்பதை ஒரு சிறு விதையின் மூலமாகவே கற்றுக்கொள்ளலாம். ஒரு சின்ன விதை போடுறோம், கண்டிப்பா இந்த தாக்கம் இல்லாமல் அந்த விதை முளைத்து பெருமரமாக ஏற்படும். அது விதைக்கு மட்டும் இல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் உயிரற்ற ஜீவன்களுக்கும் பொருந்தும். இப்ப இருக்கிற செல்போன் டெக்னாலஜியே இதை ப்ரூவ் பண்ணுது. கண்ணுக்கு தெரியல, எப்படி வயரும் இல்ல, எப்படி பேசுற? ஒரு மெசேஜ் நீ அனுப்பி அடுத்த செகண்ட்ல இன்னொருத்தர் பாக்குறாரு, எப்படி? கான்சென்ட்ரேஷன் பவர் எல்லாமே யுகாந்திரமாக. முன்னாடி சுத்த புருஷர்கள் எப்படி அவங்க பண்ணாங்கன்னு கேள்வி கேட்கலாம். இப்படிதான் பண்ணாங்க. இப்ப நெட்வொர்க்னு நம்ம பேர் வச்சு அழைக்கிறோம். அப்பவே ஒரு நெட்வொர்க் இருந்திருக்கு என்ற ஒரு ஆழமான கருத்தை கூறிக்கொண்டு, சூரிய குடும்பம் என்றால் என்ன, கிரகங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன, சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது, பூமிக்கு அருகில் உள்ள கோள் எது, பூமிக்கு தொலைவில் உள்ள கோள் எது, ஏன் சனி மெதுவாக சுற்றுகிறார், ஏனென்றால் தொலைவில் இருக்கிறார். இப்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் நடந்து வர்றார், லேட்டா தானே சேருவார். சுற்றுவட்ட பாதை அவருக்கு பெருசா இருக்கும். ஏன்னா சுற்றுவட்ட பாதை கண்டிப்பா பெருசா இருக்கும். அப்ப தொலைவில் இருப்பதாகவும் சுற்றுவட்ட பாதை அகலமாக இருப்பதாகவும் சனியுடைய அந்த கோளின் தன்மை. இப்ப பாரமா இருக்குன்னா வேகமா கீழே விழுகும், வெயிட்டா இருக்குன்னா கொஞ்சம் மெதுவா தான் கீழே விழுகும். அதே தண்ணியில போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி, அந்த தன்மைக்கேற்ற மாதிரி அதனுடைய வேகங்கள் குறையும் போடும். இந்த மாதிரி சனி கிரகமும். அதனாலதான் சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயர்ச்சி ஆகுறாரு. குரு வருஷம் வருஷம் பயிற்சி ஆகுறாரு. செவ்வாய் பார்த்தா 45 நாளைக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வளையங்கள் கிட்ட வரும். தூரமா இருக்கிறது சனி, அதுக்கு அதை விட பக்கமா இருக்கிறது குரு, 1 வருஷம் அதை விட பக்கமா இருக்கிறது செவ்வாய். இந்த வளையத்தினுடைய வெலாசிட்டி, அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னாலே தெரியும். சூரியன் பக்கத்துல, குரு பூமிக்கு பக்கத்துல இருக்கிறது அது. இந்த சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கனால மாசம் மாசம் மாறிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோம். இதனுடன் நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறோம். நாளைய வகுப்பில் நாம் அடுத்து கற்றுக்கொள்ளவிருப்பது ராசி மண்டலம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது, ராசி மண்டலத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, ராசி மண்டலத்தில் உள்ள தன்மை எப்படி ஒரு மனிதனின் அல்லது ஒரு உயிரின் ஆற்றலில் வெளிப்படுகிறது, எந்த முறையில் வெளிப்படுகிறது என்பதை பற்றி அடுத்து வரும் ஜோதிட வகுப்புகளில் நாம் ஆராய்வோம். நன்றி. உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் தெரிவிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற கமெண்ட்லையும் போடலாம். நீங்க போடுற கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு உடனே மெயில்ல வந்துடும். அதனால ரொம்ப அடிப்படையான டவுட்டா இருக்கு, இதை போய் கேட்கறதான்னு கூட நினைக்க வேணாம், தாராளமா கேட்கலாம். கேள்விகள் எழுத உங்களுக்கு புரிதல்கள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். நன்றி.